அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, நித்திய புயங்களும் நாமே. சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இப்புவியாத்தை கடந்திடுவாய் தூய தேவதயவா. கடும் காலகத்தில் கர்த்தர் மார்பினிலே கிடைக்கும் இளைப்பாறுதலே. இந்த தேவன் சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளா. நித்திய மகிழ்ச்சி தலை மேலிருக்கும் சஞ்சலம் தவிப்போம் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கவர்ந்தார் தூய தேவ அன்பே, இவ்வனாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. தானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. சமாதானத்தில் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பெந்தேகோஸ்தே திருநாள் ஆகிய இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் இறை சமூகத்தோடு இணைந்து இல்லங்களில் இருந்தே ஆண்டவரை ஆராதிக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துவதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் அருளுகின்ற அமைதியும் ஆசீர்வாதமும் ஆரோக்கிய வாழ்வும் உங்கள் அனைவரோடும் நிறைவாய்
தங்கியிருப்பதாக. தொழுகையின் ஆசீர்வாதத்திற்காக நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. ஜெபம் செய்வோம். கலங்காதிருக்கட்டும், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டுவிடேன் என்கின்ற தம்முடைய வார்த்தைகளின் நிறைவேறுதலாய் தூய ஆவியரை எங்களுக்கு வெளிப்படுத்தின அன்பின் நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு தேற்றரவாளனாய் எங்களை நல்வழிப்படுத்துகிறவராய் நீர் தந்த தூய ஆவியரை திருச்சபை உணர்ந்து கொண்ட அறிந்து கொண்ட இந்த நாளை பெந்தேகோஸ்தே திருநாளாக அல்லது தூய ஆவியரின் திருநாளாக நாங்கள் ஆசரிக்க நீர் எங்களுக்கு கிருபை புரிகிறதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கின்றோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற வைரஸ் நிமித்தமாக இறை இல்லத்திலே நாங்கள் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க முடியாத சூழலிலும் எங்களுடைய இல்லங்களிலே தனித்திருந்து இறை சமூகத்தோடு இணைக்கப்படும்படியாய் நீர் எங்களுக்கு தருகின்ற நல்ல வாய்ப்புகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம், உம்மை வாழ்த்தி வணங்குகின்றோம். எங்களை விட்டு உம்முடைய கிருபையும் உம்முடைய சத்தியமும் ஒருபோதும் எடுக்கப்பட்டு விடவில்லை என்பதனை உணர்ந்து கொண்டவர்களாய் உம்மை நோக்கி ஆராதிக்கின்ற எங்களை ஆண்டவரே நீர் ஆற்றல் படுத்தி அருள வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம். பல்வேறு நிலைகளிலே, பலவிதமான சூழல்களிலே, பலவிதமான பணிவிடைகளிலே பிரித்திருக்கின்ற அருமையான உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தூய ஆவியர்தாமே இந்த வேளையிலே கூட்டி இணைக்க வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம். பரிசுத்த ஆவியானவரின் வெளிப்பாடு, பரிசுத்த ஆவியானவரின் செயல்பாடு எங்களை ஒன்றிணைக்கும் என்கின்ற உறுதியான நம்பிக்கையோடு உம்முடைய திரு சமூகத்தை நோக்கி பார்க்கவும் இந்த நாளிலும் வாரும் தூய ஆவியானவரே எங்களை மாற்றுருவாக்கம் செய்யும் என்கின்ற வேண்டுதலோடு உம்முடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கவும் நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம். தொழுகை முழுவதிலும் உம்முடைய ஆசீர்வாதங்களையும் நாங்கள் அனுபவித்து மகிழ ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களை முற்றிலுமாய் உம்முடைய திருக்கரங்களிலே தாழ்த்தி தத்தம் செய்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து எங்களோடு கூட இடைபடும். இயேசு கிறிஸ்துவின் வழியே வேண்டுகிறோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். கடவுளுடைய திருப்பெயர் மாட்சி பெறும்படியாய் நாம் அனைவரும் இணைந்து பாமாலைகளிலே 48வது பாமாலையை பாடுவோம். பாமாலை எண் 48. வாரும் மா தேவனே, உம்மை துதிக்கவே துணை செய்யும். உமக்கே கனத்தை, உமக்கே நன்றியை, உமக்கே துதியை செலுத்துவேன். 48வது பாமாலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். Amen.
படிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி தூய யோவான் என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் முடிய நாம் படிக்க கேட்போம். யோவான் அதிகாரம் 20 வசனங்கள் 19 முதல் 23 முடிய. சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார் என்பவைகளே. வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட திருமறை பகுதி வாசிக்கப்பட்டாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கே மகிமை உண்டாவதாக. இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்ட நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியே அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரலோகத்திற்கு எழுந்தருளி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பார்சையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். தம்முடைய அளவிடப்பட முடியாத இரக்கங்களினாலே எங்களை கண்ணின் மணியை போல இந்நாள் வரையிலும் காத்து வருகிற நல்ல கடவுளே, இறை சமூகத்தோடு இணைந்து இறைவனை ஆராதிக்கும்படியான அருள் பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய இரக்கங்களும் எங்களோடு கூட தங்கி இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, உம்மை விட்டு உம்முடைய வழிகளை விட்டு நாங்கள் தூரம் போய் சோரமாகி போனாலும் ஆண்டவருடைய கிருபை எங்களை தாங்குகிறது, எங்களை சுமக்கிறது. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். தகப்பனே, உம்முடைய கற்பனைகளுக்கு விரோதமாய் எங்களுடைய சுயநல சிந்தனைகளினால் நாங்கள் செய்வித்த எல்லா செயல்களையும் ஆண்டவர் எங்களுக்கு மன்னித்தருள வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய மன்னிப்பை ஆண்டவர் எங்களுக்கு தந்து இந்த உலகத்திலே உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் வாழ்ந்திருக்க விதமான தீங்குகளிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் விக்னங்களிலிருந்தும் ஆண்டவர் உம் அடியவர்களாகி எங்களை கண்ணின் மணியை போல காத்து வருகிற அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். உன்னதருடைய மறைவிலே உம் சட்டைகளின் நிழலிலே நாங்கள் அடைக்கலம் பெற்றுக் கொள்ளும்படியாய் ஆண்டவர் கிருபை செய்திருக்கின்றீர். நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, தகப்பனே, உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற கொரோனா வைரஸ் நிமித்தமாய்
பலவிதமான பாடுகள், பலவிதமான இழப்புகள், பலவிதமான இடர்பாடுகள் எங்களையும் நாங்கள் வாழுகின்ற இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் சூழ்ந்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் தம்முடைய காருண்யத்தை ஒவ்வொருவரிலும் வெளிப்படுத்தி அருள வேண்டும். கொரோனா வைரசுக்கு எதிராக அரசாங்கத்தால், உலக அரசுகளால் மேற்கொள்ளப்படுகின்ற எல்லா முயற்சிகளிலும் ஆண்டவர் நல்ல வெற்றியை தந்தருள வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம். இதற்கு எதிர் மருந்தை கண்டுபிடிக்கும் பணிவிடைகளிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற மருத்துவ துறையினருக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவர் தாமே உம்முடைய மக்களை ஆற்றல் படுத்தி இந்த கொரோனா வைரசுக்கு எதிரான மருந்து கண்டுபிடிக்கப்படவும், அதன் மூலமாய் உலக மக்கள் ஆரோக்கியமாய் வாழவும் ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நோய்க்கு ஆளாக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்ற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் உடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கின்றோம். நல்ல சுகம் பெறவும் தங்களுடைய குடும்பத்தோடு நாங்கள் ஜெபிக்கின்றோம். நோயாளிகளை சிகிச்சை தருகின்ற மருத்துவர்களுக்காக, தாதியர்களுக்காக, மருத்துவமனையின் பிற ஊழியர்களுக்காக நாங்கள் உடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணின் மணியை போல காத்தருள வேண்டுமாய், இந்த நோய் தொற்று தம்முடைய பிள்ளைகளை பாதிக்காத வண்ணம் ஆண்டவர் அவர்களை பலப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம். தகப்பனே, இந்த நோய் தொற்று பரவாமல் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தேச அளவிலே ஊரடங்கு அமுல்படுத்தப்படுகின்ற பொழுது இதனால் தொழில்களிலே, வியாபாரங்களிலே, வேலை வாய்ப்புகளிலே பலவிதமான பாதிப்புகளும் இழப்புகளும் ஏற்பட்டிருப்பதை ஆண்டவர் அறிகின்றேன். தகப்பனே, தங்களுடைய எதிர்காலம் குறித்த கனவுகள் சிதைந்து போகின்றனவே என்கின்ற கலக்கத்தோடு தங்களுடைய கவலையுமாய் அல்லல்படுகின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாடுகின்றோம். வியாபாரத்திலே ஏற்பட்டிருக்கின்ற வீழ்ச்சிகள், தொழில்துறைகளிலே ஏற்பட்டிருக்கின்ற தொய்வுகள், பொருளாதார நிலைகளிலே ஏற்பட்டிருக்கின்ற சரிவுகள், இவைகள் சரி செய்யப்பட ஆண்டவர் கிருபை கூர்ந்தருள வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாடுகின்றோம். அநேகர் வேலை வாய்ப்புகளை இழந்து அல்லல்படுகிறதை ஆண்டவர் அறிகின்றேன். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வுக்கு ஆதாரமான வேலை வாய்ப்புகள் அவர்களுக்கு தரப்படவும், அதன் மூலமாய் தம்முடைய பிள்ளைகளின் குடும்பங்கள் கட்டப்படவும் ஆண்டவர் கிருபை கூர்ந்தருள வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாடுகின்றோம். தகப்பனே, தொடர்ந்து உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கங்கள் ஒவ்வொருவருடனும் நிறைவாய் தங்கியிருக்க, இந்த கொரோனாவை ஒவ்வொருவரும் எளிதாக மேற்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த கொரோனாக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கையாக ஆண்டவரே எடுக்கப்பட்டிருக்கின்ற ஊரடங்கு நிமித்தமாய் ஆலயத்திலே ஒன்று கூடி ஆண்டவரை ஆராதிக்க முடியாத ஒரு சூழலிலே நாங்கள் இருக்கின்ற பொழுது, வருகின்ற நாட்களிலே ஆலயத்திலே ஒன்று கூடி ஆண்டவரை ஆராதிக்கலாம் என்கின்ற உறுதிமொழி அரசாங்கத்தால் தரப்பட்டு இருக்கின்ற பொழுது, ஆண்டவரே, அதற்காக எடுக்கப்படுகின்ற முயற்சிகள் நல்ல பலனை தர, இறை சமூகத்திலே மக்கள் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்கின்ற பொழுது அது அர்த்தமுள்ளதாய், ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாய், இறை மக்களை ஆசீர்வதிப்பதற்குகந்ததாய் அமைந்திட ஆண்டவர் கிருபை செய்திட வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கங்கள் ஒவ்வொருவருக்கும் போதுமானதாய் இருக்க ஆண்டவர் அருள் செய்ய வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். அன்பின் தெய்வமே, அருமையான எங்களுடைய திருச்சபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். திருச்சபையின் வழியாக நிறைவேற்றப்படுகின்ற வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். இந்த கொரோனா ஊரடங்கு காலகட்டங்களிலும் திருச்சபையின் வழியாக செயல்படுத்தப்பட்ட மனித கரிசனை பணிவிடைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து தந்தீர். நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, இன்னும் திருச்சபையாய், திருச்சபை மக்களாய் இந்த பணிவிடைகளை முன்னெடுத்து செல்வதற்கு போதிய ஆற்றலையும் நல்ல ஆலோசனைகளையும் ஆண்டவர் தந்தருள வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகின்ற உம்முடைய அருள் நிறைந்த வார்த்தைகளின் அர்த்தத்தை உணர்ந்து கொண்டவர்களாய், எங்களை சுற்றிலும் வாழுகின்ற
ஏழை எளிய மக்கள் மீது கரிசனையுடையவர்களாய் நாங்கள் வாழ ஆண்டவர் உணர்வுள்ள இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தரள வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம். அருமையான எங்களுடைய திருச்சபையின் சிறியோர், பெரியோர், இளையோர், பெற்றோர் ஒவ்வொருவருக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். வரும் காலத்தை குறித்த கவலைகளும் கண்ணீரும் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது உம்முடைய மக்களை ஆண்டவரே நீர் ஆற்றல் படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம். தங்களுடைய பணிவிடைகளின் நிமித்தமாய் குடும்பங்களை விட்டு தூர இடங்களிலே இருக்கின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகின்றோம். ஆண்டவரே, குடும்பத்தாரை குறித்த பிற குடும்பத்தினருடைய கவலைகளை ஆண்டவர் அறிகின்றீர். ஆண்டவர் தாமே உம்முடைய மக்களை ஆற்றல் படுத்த வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனத்தோடு இருக்கிறவர்கள், சுகவீனமாய் இருக்கிறவர்கள், மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சுப காரியங்களுக்காக திருமணத்திற்கென்று தங்களை ஆயத்தப்படுத்துகின்ற உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய அநாதி தீர்மானத்தின்படி ஏற்ற நாளிலே உம்முடைய சித்தத்தின்படி திருமணத்தை வேண்டிக் கொள்ளுகிறோம். அன்பின் ஆண்டவரே, இன்னுமாய் தாய்மையுற்றிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆற்றல் படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏற்ற வேளையிலே நல்ல விடுதலையை கண்டுகொள்ள தாயையும் சேயையும் தனித்தனியே நாங்கள் கண்டு உம்மை மைமைப்படுத்த நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்களுடைய வாழ்வுக்கென்று ஒரு வீடு வேண்டும் என்று சொல்லி அதற்காக பிரயாசப்படுகிறவர்கள், தங்களுடைய குடும்பத்திலே ஒரு குழந்தை செல்வம் வேண்டும் என்று சொல்லி அதற்காக வாஞ்சித்து உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள், தங்களுடைய பிள்ளைகளையும் குடும்பமாக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக பிரயாசப்படுகின்ற பெற்றோர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் பேர் பேராக தனித்தனியாக கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாம் உம்மால் நிறைவேற்றப்பட ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அனைத்துலகும் நடைபெறுகின்ற அருட்பணிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். காடுகளிலும் மேடுகளிலும் குன்றுகளிலும் அலையான உம்முடைய அடியவர்கள் ஒவ்வொருவரும் உம்மால் ஆற்றல் படுத்தப்பட ஆண்டவர் கிருபை செய்திட வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். எங்களை ஆளுகின்றவர்களுக்காக, எங்கள் ஆட்சியாளர்களுக்காக உம்முடைய சமூகத்திலே வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரே, ஞான உணர்வுள்ள இருதயத்தோடு ஜனத்தை ஆள ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மக்களின் நல்வாழ்வுக்காக நல்ல முயற்சிகளை மேற்கொள்ளவும், சுயநலம் தவிர்த்து பொதுநலம் சார்ந்த நல்ல முடிவுகள் எடுக்கப்படவும், அதன் மூலமாய் தேசம் வளம் பெறவும் வாழ்வு பெறவும் ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கங்களும் எங்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும். எங்களுடைய பேராயத்திற்காக, பேராயத்திற்குட்பட்ட எல்லா திருச்சபைகளுக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம். பேராயத்தின் வழியே நிறைவேற்றப்படுகின்ற எல்லா திருப்பணி விடைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபைக்கும் உம்முடைய பராமரிப்புக்கும் உம்முடைய சித்தத்திற்கு எங்களை அர்ப்பணிக்க நீர் கிருபை செய்திட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவிக்கிற ஜீவனுள்ள மகத்துவம் நிறைந்த மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வேண்டுகிறோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். இறைமகன் இயேசுவின் திருப்பெயரிலே உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த மனப்போடு உரித்தாக்கி கொள்ளுகின்றேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் நாம் எத்தனைப்படுகின்றோம். ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி படிக்க கேட்ட யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 20வது அதிகாரம், அதனுடைய 20, 21 வசனங்களை நாம் தியானத்திற்காய் எடுத்துக்கொள்வோம். யோவான் 20, 21, 22 வசனங்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியை பெற்று கொள்ளுங்கள்.
எல்லாம் முடிந்தது என்றிருந்த நிலையில் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு ஒரு புதிய நம்பிக்கையின் பாதையை காட்டியதாக வரலாறு திருமறை நமக்கு சுட்டி காட்டுகிற ஒன்றாக இருக்கிறது. இந்த நம்பிக்கையின் நிலை சிலுவை மரண வாழ்க்கையிலே அச்சத்திற்குள்ளாய் அடங்கியிருந்த சீடர்கள் மத்தியிலும் கூட மனுக்குலத்தார்க்கு மத்தியிலும் ஆண்டவருடைய தூய ஆவியரின் ஆற்றல் ஒரு புதிய பாதையை பயணிக்க செய்கின்ற அனுபவமாக இருக்கின்றது. உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய தூய பிரசன்னம், தூய ஆவியரின் ஆற்றல் நம்மையும் புதுமையின் நிலைக்கு எடுத்துச் செல்லுகிறவை. பற்றுறுதியிலே திடப்படுத்தி எருசலேமை விட்டு நீங்காத ஒரு சூழலாக, ஒரு தாய் தன் பிள்ளையை தன் குஞ்சுகளை தேற்றுவது போல, முட்டையை அடைகாத்து அவைகளை பாதுகாப்பது போல, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தும் அந்நிலைகளிலேயே அவ்விதமாகவே நம்மை பாதுகாத்து நம்முடைய அச்சத்திலும் கூட தைரியமூட்டி பரிசுத்த ஆவியராலேயே நாம் முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்வுக்கு எடுத்துச் சொல்லுகின்ற அனுபவங்களாக இருக்கின்றது. இந்த நாள் ஒரு உன்னதமான, ஒரு அற்புதம் நிறைந்த, அதிசயம் நிறைந்த ஒரு நாள், பெந்தேகோஸ்தே திருநாள். திருமறை நமக்கு சொல்லுகின்ற போது 3 விழாக்களை திருமறை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. பஸ்கா விழாக்கள் கொண்டாடப்படுகின்றது. 50வது நாள், உயிர்த்தெழுந்த 50வது நாள், இயேசு கிறிஸ்துவினுடைய நிலையினை பெற்றுக்கொண்ட நாம், பரிசுத்த ஆவியராலே ஆட்கொள்ளப்பட்ட நாம், இந்த 50வது நாளை தான் பெந்தேகோஸ்தே திருநாளாக நாம் ஆசரிக்கின்றோம். பெந்தேகோஸ்தே என்பது கிரேக்க நிலையிலே அதற்கு அர்த்தம் கொடுப்பது 50 என்பது, 50வது என்பது. ஆக 50வது நாளாம் இந்த பெந்தேகோஸ்தே நாள் ஒரு அறுவடையின் நாள் என்று சொல்லப்படுகின்றது. அறுவடையின் நாளாக அனுசரிக்கின்றன. ஆக இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே தான் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் செய்தியை முழுமையாய் ஏற்று தங்கள் வாழ்வுக்குள்ளே அச்சம் கொண்டிருந்த, ஐயம் கொண்டிருந்த, வேதனை கொண்டிருந்த, கலக்கமுற்றிருந்த மக்கள் மத்தியிலே அவர்கள் நடுவிலே சென்று, அறை கதவு பூட்டியிருக்க அவர்கள் நடுவிலே சென்று, பரிசுத்த ஆவியரின் ஆற்றலாலே உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு புதிய பரிசுத்த ஆவியரின் ஆற்றலாலேயே புதுமையாக்கப்பட்ட ஒரு நாள்தான், நிகழ்வுதான் இந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்தின் நிலையாக காணப்படுகின்றது. அன்பர்களே, இந்த பெந்தேகோஸ்தே திருநாளிலே நாம் சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற தலைப்பு, வாரும் தூய ஆவியரே முழு படைப்பையும் மாற்றுருவாக்கம் செய்யும். வாரும் தூய ஆவியரே முழு படைப்பையும் மாற்றுருவாக்கம் செய்யப்படுகின்றது. ஆண்டவருடைய முழு படைப்பையும் கூட பரிசுத்த ஆவியினாலே ஆண்டவர் ஆற்றல் படுத்துகின்றார். ஆதியாகமத்தை திருப்புகின்ற சூழலிலே முழு படைப்புகளின் மத்தியிலே தேவன் அசைவாடிக் கொண்டிருந்தார். அசைவாடுகின்ற ஆவியாக முழு படைப்பின் மீது அசைவாடுதலினுடைய அனுபவத்தை வெளிப்படுத்தி இருப்பதை நாம் ஆதியாகமத்திலே நாம் படிக்க முடிகின்றது. தேவன் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார் என்று 1வது பகுதியிலே நாம் படிக்க முடிகின்றது. அன்புக்குரியவர்களே, முழு படைப்பையும் முழு படைப்பினுடையதான நிலைகளிலும் கூட தூய ஆவியரின் ஆற்றல் அசைவாடுதலாக இருந்தது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. குறிப்பாக இறைவனாலே படைக்கப்பட்டிருக்கிற, இறைவனாலே தெரிந்து ஆண்டவர் அசைவாடுதலுக்கு நேராக, தூய ஆவியரின் மாற்றுருவ வாழ்வுக்கு நேராக நம்மை எடுத்துச் சொல்லுகின்றார். அந்த மாற்றுருவாக்கத்தை நாம் எந்நிலைகளிலே பெற்றிருக்கிறோம்.
நாம் நம்முடைய வாழ்விலே பெற்றுக்கொள்ளுகின்ற அனுபவங்கள் தான் என்ன? திருமறை சார்ந்து இந்த பெந்தேகோஸ்தே பெருவிழாவிலேயே சிந்தனை பொருளாக வைக்கப்பட்டிருக்கிற இந்த தலையங்கத்தின் அடிப்படையிலே நாம் சிந்திப்பது அது சால பொருத்தமுடையதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. முதலாவதாக நாம் பார்க்கிற போது துணிவுள்ள வாழ்வுக்கு தூய ஆவியரின் மாற்றுருவாக்கம். தங்கள் வாழ்க்கைகளிலே அடங்கி போய் துணிவற்றிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தியை முழுமையாய் ஏற்றுக்கொள்ள முடியாதபடி கலக்கமடைந்து யூதர்களுக்கு பயந்த சூழலிலேயே துணிவுள்ள வார்த்தை தூயாவியரின் ஆட்கொள்ளுதல் அவர்களை துணிவடைய செய்தது என்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக பேதுருவினுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கிற போது பேதுருவினுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு மறுதலிக்கின்ற அனுபவம். அதற்கு பிற்பாடு வருகிற பகுதியினை நாம் படிக்கின்ற போது இந்த பேதுரு தன்னுடைய கடவுளாலே புனரமைப்பு செய்யப்பட்ட பேதுரு, கடவுளாலே அழைக்கப்பட்ட பேதுரு, கடவுளாலே தெரிந்து கொள்ளப்பட்ட சீடராக தெரிந்து கொள்ளப்பட்ட பேதுரு மீன் பிடிக்க போகிறேன் செய்து கொண்டிருந்த தொழிலை மீண்டுமாக செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார். கடவுள் இயேசு கிறிஸ்துவோடு கூட பணி செய்த பேதுரு இயேசு கிறிஸ்துவோடு இருந்தபோது கடவுளுடைய மரணத்தின் பிற்பாடு உயிர்த்தெழுதலை முழுமையாய் தொழிலுக்கு போகிறேன், மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்கிறார். ஆனால் பரிசுத்த ஆவியாரின் ஆற்றல் இயேசு கிறிஸ்துவினாலே மீண்டுமாக சென்ற மீண்டும் பழைய தொழிலுக்கு சென்ற இந்த பேதுருவை சந்தித்து மீண்டுமாக புதிய பாதையிலே புதிய வாழ்வுக்கு நேராக இந்த பேதுருவை அழைத்து வருகின்ற நிகழ்வை நாம் திருமறையிலே படிக்கின்றோம். இந்த பேதுரு இரண்டாவது நிலையிலே புனரமைப்பு செய்யப்பட்ட போது, பரிசுத்த ஆவியாராலேயே ஆட்கொள்ளப்பட்ட போது இந்த பேதுருவில் நடந்த மாற்றுருவாக்கம் என்ன? இந்த பேதுருவின் வாழ்க்கையிலே நடந்த மாற்றுருவாக்கம் கடவுளை முழுமையாக அறிவித்தது, கடவுளுடைய அன்பை முழுமையாக தெளிவுபடுத்தியது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் படிக்கின்ற சூழலிலே அங்கே நாம் பார்க்க முடிகின்றது. அப்போஸ்தலர் 2:14. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய் யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் என்று சுட்டிக்காட்டுகிறதை காண முடிகின்றது. பேதுரு பரிசுத்த ஆவியராலே ஆட்கொள்ளப்பட்ட போது அங்கே நடந்தது என்ன? ஆண்டவரை குறித்து அறிக்கையிடுகின்ற அல்லது ஆண்டவருடைய செய்தியை, கடவுள் உயிர்த்தெழுந்த செய்தியை அதன் பிற்பாடு மக்களுக்கு அறிவிக்கின்ற ஒரு துணிவுள்ள மனிதனாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றார். ஒரு துணிச்சல் பேதுருக்குள்ளாக வருகின்றது என்றார். தங்களுடைய தவறுகளை, வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை சூழலிலே மனிதனுடைய வாழ்வில் இருக்கிற தவறுகளை அங்கே முழுமையாக சுட்டிக்காட்டுகின்றார். அந்த நிலைகளிலே அன்றைய ஆதி திருச்சபை மக்கள் தங்கள் ஆதி திருச்சபையிலே காணப்படுகின்ற சூழலுக்கு நேராக வந்த மக்களுடைய மனமாற்றம் எப்படியாக இருந்தது என்று சொல்லி பார்க்கின்ற போது இந்த பேதுருடையதான ஆண்டவருடைய வார்த்தை அங்கே சொல்லப்பட்ட போது அவர்களுக்குள்ளாக ஒரு மாற்றம், ஒரு மாற்று உருவாக்கம் ஏற்படுகின்றது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு மாற்றம். பொதுதான் சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று சொல்லப்படுகிறது. மாற்று உருவாக்கத்தினாலேயே ஒரு துணிச்சலோடு கூட துணிவோடு கூட அங்கே மாற்றுருவாக்கத்திற்கு அங்கே அறிக்கையிடுகின்ற ஒரு சூழலை நாம் பார்க்க முடிகின்றது. அன்பர்களே, நம்முடைய வாழ்க்கைகளிலும் கூட நம்முடைய நிலைகளிலும் கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இக்கால சூழல்களிலே பலவிதமான நெருக்குதலுக்குள்ளாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். வேதனை நிறைந்த, கண்ணீர் நிறைந்த, பாடுகள் நிறைந்த அனுபவத்திற்குள்ளே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு இப்போது இருக்க வேண்டிய ஒன்று, தூய ஆவியானவர் என்னில் இருக்கிறார், நான் துணிவுடனே கூட நிற்க வேண்டியவன் என்பதை நாம் முழுமையாய் புரிந்து கொள்ள வேண்டும். துணிவுடனே கூட நாம் செயல்பட வேண்டியவர்கள், துணிவுடனே கூட
செயல்படுவதற்கு தூயாவியரின் மாற்றுருவாக்கம் என்னை மாற்றுருவாக்கத்திற்குள்ளாக வைத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதே நிலையிலே நாம் பார்க்கிற போது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55, 56 வசனங்களை நாம் படிக்கையிலே காணப்பட்ட நிலைகள் என்னவென்று சொன்னால், ஆவியின் வல்லமையினை பெற்ற போதோ அந்த மனிதனுடைய வாழ்விலே ஆழமான தரிசனம் கண்ட செய்தியை துணிவோடு கூட அறிவிக்கின்றதை காண முடிகின்றது. மக்கள் ஸ்தேவானை கொல்வதற்கு எத்தனைப்பட்டு கொண்டிருக்கிற சூழலிலும் கூட துணிவுடனே கூட தூய ஆவியாராலே ஆட்கொள்ளப்பட்ட இந்த ஸ்தேவான் தன்னுடைய வாழ்க்கையிலே துணிவுடனே கூட செயல்படுகிறதை காண முடிகிறது. மக்களுடைய மன மாற்றுருவாக்கத்திற்கு இந்த ஸ்தேவானுடைய வாழ்க்கையும் கூட நமக்கு ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது. அன்பர்களே, நாம் வாழும் நிலைகளிலும் கூட நாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். தூய ஆவியானவரை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். தூய ஆவியானவராலே ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறோம். நமக்கு எப்படிப்பட்ட வேதனைகள் வந்தாலும் கூட, எப்படிப்பட்ட துணிவுடனே செயல்படுகின்றதான ஆண்டவருடைய அடியவர்களாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு தானியேலுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது என்ன? விசேஷித்த ஆவி அவருக்குள்ளே செயல்பட்டதினாலே துணிவுடனே செயல்படுகின்றதை காண முடிகின்றது. தீட்டானதை தன் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு துணிவுடனே கூட தனக்கு அதிகாரியாயிருக்கின்ற, தன்னை ஆளுகை செய்கின்ற அரசனுக்கு எதிராக நின்று நான் செய்ய மாட்டேன், தீட்டானதை தொடமாட்டேன் என்று சொல்லி உறுதி கொள்ளுகின்ற அனுபவத்தையும் நாம் பார்க்க முடிகின்றது. தூய ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளப்படுகின்ற போது நாம் அவராலே மாற்றுருவாக்கப்படுகின்றோம். துணிவுடனே செயல்படுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களை, யோவான் 16:8 நாம் படிக்கின்ற போது அங்கே என்று சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவராலே ஆட்கொள்ளப்படுகின்ற போது நாம் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்தப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். நாம் உணர்வடைய வேண்டியவர்கள். நாம் துணிவுடனே கூட பிறருக்கு நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக தூயாவியரின் ஆற்றலை வெளிப்படுத்தப்பட வேண்டியவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட வாழ்வுக்கென்று நம்மை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டிய காலச்சூழல்களிலே தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவதாக நாம் படிக்கின்ற போது தூய்மை வாழ்வுக்கு தூய ஆவியரின் மாற்றுருவாக்கம். தூய்மை வாழ்வுக்கு தூய ஆவியரினுடைய மாற்றுருவாக்கம் செயல்படுகின்றதை காண முடிகிறது. பெந்தேகோஸ்தே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணுகிறது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியரால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். பெந்தேகோஸ்தே நாளிலே நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொன்று மேலும் வந்து அமர்ந்தது என்று சொல்லி நாம் பார்க்க முடிகின்றது. தூய்மை வாழ்வுக்கு தூயாவியருடைய மாற்றுருவாக்கத்திற்கு நெருப்பு நமக்கு ஒரு பாடமாக இருக்கின்றது. நெருப்பு தூய்மைப்படுத்தலுக்கு அடையாளப்படுத்தப்படுகிற ஒரு செய்தியாக இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடிகிறது. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம், ஏசாயா 6:7, மத்தேயு 3:12 நாம் படிக்கின்ற போது நெருப்பினாலேயே தூயாவியராலே ஆட்கொள்ளப்பட்ட சூழல்களிலே தூய்மைப்படுத்தலுக்கு நெருப்பின் அனுபவம் 12வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது பதரை நெருப்பினால் சுட்டரிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அங்கே பதர் என்று சொல்லி பார்க்கின்றோம். பதர் பார்ப்பதற்கு நற்கதிரை போன்ற நிலையிலே இருந்தாலும் கூட அவைகள் பயனற்றதாக இருக்கிறது. பதர் பார்ப்பதற்கு நற்கதிரை போல இருக்கும், ஆனால் அது பயனற்றதாக இருக்கிறது. என்ன பயனற்றது? உள்ளாக சென்று பார்க்கிற போது உள்ளே அவைகள் ஒன்றுமில்லாத வெறுமையாக்கப்பட்ட அனுபவம். இதைத்தான் இயேசு கிறிஸ்து தெளிவாக சுட்டிக்காட்டுகின்ற அனுபவம். பரிசுத்த ஆவியரின் ஆற்றலாலே ஆட்கொள்ளப்படுகின்ற போது இந்த பதர் வெளிப்படுத்தப்படுகின்றது. இந்த பதரின் அனுபவத்தை நாம் பார்க்கின்ற ஒரு சூழலாக நாம் பார்க்கின்றோம். ஆகவே
தூய்மையின் வாழ்வுக்கு நமக்கு ஒரு பாடமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் சீடர்கள் அன்றைய சூழலிலே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவனுடைய அனுபவத்தை பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் வாழ்ந்த சூழலிலே, வாழ்க்கையின் சூழலிலே இயேசு கிறிஸ்துவோடு பணி செய்தவர்கள். பாடுகள் என்று ஒன்று வந்தபோது தங்களுடைய தனி தூய்மையினை விட்டுவிட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார்கள். இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்தார்கள். அவருடைய உள்ளான அனுபவங்கள் எல்லாம் வறுமையாக்கப்பட்ட ஒரு அனுபவமாக இருந்தது. மீண்டுமாக பரிசுத்த ஆவியராலே புனரமைக்கப்பட்ட போது இந்த சீடர்கள் புது பலனை, புது ஆற்றலை பெற்றுக்கொண்டு செயல்பட்டதுதான் நம்முடைய திருமறை வரலாறு சொல்லுகிற செய்திகள். இந்த சீடர்கள் அதற்கு பிற்பாடு செயல்பட்ட அனுபவங்கள் பல்வேறுபட்ட நிலையிலே பல்வேறு ஆத்துமாக்களிலும் கூட நாம் புரிந்து கொள்ள வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய, நாம் தூய ஆவியராலே ஆட்கொள்ளப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கை வெறும் பதர் போன்ற அனுபவத்திலே இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கை மாற்றம் பெற வேண்டும். நான் முந்தைய பகுதியிலே சொன்னேன், இந்த சீடர்கள் பேதுரு சொன்னபோது அங்கே ஆண்டவருடைய ஆவியாலே ஆட்கொள்ளப்பட்டு செய்தியை அங்கே சொன்னபோது அங்கிருந்த மக்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்போது பேதுரு சொல்லுகின்றார், மனம் மாறுங்கள், மனம் மாறுங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய நிலைகளிலும் கூட ஆண்டவர் சொல்லுவது மனம் திரும்புங்கள் என்கிறது. தூய ஆவியராலே வெளிப்படுத்தப்பட்டதான செய்தி மனமாற்றத்துக்குரிய மாற்றுருவாக்கம் நம்முடைய ஏற்பட வேண்டும் என்பதுதான். இன்றைய சூழலிலே மனதுரு வாழ்வுக்கு அதிகமாக நாட்டம் கொண்ட மனிதர்களாக வாழுகின்ற நிலைகளை பார்க்கின்றோம். பஞ்சம், பட்டினி இவைகளுக்கு ஈடாக தீயவைகளுக்கு இடம் கொடுக்கின்ற சூழல்கள் இன்றும் நம்முடைய வாழ்விலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, அறிந்து கொள்ள வேண்டியவர்களும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கடவுளுடைய வார்த்தை செயல்படுகிற போது, பரிசுத்த ஆவியராலே ஆட்கொள்ளப்படுகின்ற போது நாம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியினை கொடுக்கிறவர்களாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். மனம் மாறுங்கள் என்று யோவான் ஸ்நாபகனாலே சொல்லப்பட்ட செய்தி பரிசுத்த ஆவியராலே ஆட்கொள்ளப்பட்ட போது இங்கே செயல்படுவதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆகவே தூய்மை வாழ்வுக்கு, அது நிலையான வாழ்வுக்கு அடித்தளம் விதமாக வெளிப்படுகிறது. உள்ளார்ந்த அனுபவத்திலே வெளிப்பட வேண்டும். அதைத்தான் ஆதி திருச்சபையிலே அப்போஸ்தல நடபடிகள் 2வது அதிகாரத்திலே 1வது வசனத்தை நாம் பார்க்கின்ற போது அங்கே சொல்லப்பட்ட செய்தி அப்போஸ்தலர் 2:1, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்களால் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். ஒரு மனம் என்பதுதான் இந்த தூய்மையின் நிலைகளுக்கு நம்மை எடுத்துச் செல்கிறது. நம்முடைய வாழ்க்கைகளிலே ஆண்டவருடைய ஆற்றலாலே, பரிசுத்த ஆவியராலே, தூய ஆவியராலே ஆட்கொள்ளப்பட்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. அந்த தூய ஆவியார் செயல்படுகிற தளம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் ஒரு மனம். ஒரு மனம் இல்லாது தூய வாழ்வு வாழ முடியாது. நம்மை முழுமையுமாக மாற்றுருவாக்கத்தினாலே ஒரு புத்திகளிலும் கூட நம்முடைய நிலைகளிலும் கூட ஒரு மனம் உடையவர்களாய் நாம் செயல்படுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய இந்த நாளிலே, நம்முடைய வாழ்வுகளிலே நாம் புதிதாக புரிந்து கொள்ள வேண்டியவர்கள். தூய ஆவியராலே மாற்றுருவாக்கம் பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய மனமாற்றம் நிச்சயமாக வேண்டும். மனமாற்றம், தீயவைகளிலிருந்து விடுதலை பெறுகின்ற மாற்றம் நமக்கு நிச்சயமாக வேண்டும். இதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இன்று நம்முடைய வாழ்க்கைகளில் நெருக்கத்திற்குள்ளாக நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காலம் கடைசி காலமாக இருக்கிறது. திருமறையிலே சொல்லப்பட்டிருக்கிற கடைசி காலத்தின் நிகழ்வுகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கொள்ளை நோய், வெட்டுக்கிளிகள், பஞ்சம் இவைகள் இன்று நம்முடைய பகுதிகளிலே கூட வந்து நெருக்கிக் கொண்டிருக்கிறதை காண முடிகின்றது. காரணம், நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆண்டவருடைய உள்ள ஒரு மனம் நமக்கு நிச்சயமாக தேவை. ஒரு மனதாய் ஜெபித்த இடங்களிலெல்லாம் வெற்றியை கண்டிருக்கிறார்கள். தூய ஆவியராலே
நிரப்பப்பட்டு ஒரு மனத்தோடு ஜெபித்தவர்களுடைய வாழ்க்கை மேன்மையானது என்பதை நாம் காண முடிகின்றது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை நாம் படிக்கின்ற சூழலிலே அவர்கள் ஒரு மனமாய் செயல்பட்டதனுடையதான நிலைகளிலே படிக்கின்ற போது அப்போஸ்தலர் 2:42வது வசனத்தை படிக்கிற போது அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் விற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தழைத்திருந்தார்கள். எல்லாருடைய நிலைகளிலும் கூட அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது என்கிற செய்தி அங்கே சொல்லப்படுகிறது. இது எந்நிலைகளிலே ஏற்படுகிறது? தூய ஆவியராலே ஆட்கொள்ளப்பட்ட போது ஒரு மனம் அங்கே வாழ்வுக்கு நேராக தங்களை வழிநடத்தி சென்ற அனுபவத்தை பார்க்க முடிகின்றது. இஸ்ரவேலுடைய வாழ்க்கை வரலாறும் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகின்றது. அங்கே சொல்லப்படுகிறது, எசேக்கியேல் 36வது அதிகாரத்தை நாம் திருப்புகின்ற சூழல்களிலேயே எசேக்கியேல் 36:27 சொல்லுகிறார், என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன் என்று சொல்லுகின்றார். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். அந்த 36, 37 அதிகாரங்களை நாம் படிக்கின்ற போது அங்கே உலர்ந்து போன எலும்புகளை போன்று இஸ்ரவேலுடைய வாழ்க்கை இருந்தது. அவருடைய வாழ்க்கை சூழலிலே இஸ்ரவேலுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட பரிசுத்தமற்ற தன்மை, தூய்மையற்ற தன்மை, உலர்ந்து போன எலும்புகளாக தங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டார்கள். எப்பொழுது தங்களுடைய கடவுளுடைய ஆவியை பெற்றுக்கொண்டார்களோ அவருடைய வாழ்க்கைகளிலே இந்த உலர்ந்து போன எலும்புகள் உயிரடைய செய்யப்பட்டது. எசேக்கியேல் 37:6 நாம் படிக்கின்ற போது அங்கே சுட்டி காட்டுகின்றார், நான் நரம்புகளை சேர்ப்பேன், நான் மாம்சத்தை உண்டாக்குவேன், தோலினால் மூடுவேன் என்று சொல்லி கடைசியாக ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன் என்று சொல்லுகின்றார். இந்த அனுபவம் எங்கே இருந்து வெளிப்படுகின்றது? மரண குழிகளுக்குள்ளே உலர்ந்து போன எலும்புகளாக கிடக்கப்பட்ட அனுபவத்திலிருந்து அவர்கள் உயிர் பற்றி எழுப்புகின்ற அனுபவத்தை காண முடிகிறது. காரணம், இஸ்ரவேலுடைய வாழ்க்கையிலே செய்த தவறுகள், ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போன அனுபவங்கள், ஆண்டவரை விட்டு தங்களுடைய சுய இஷ்டத்துக்கு, சுய எண்ணத்திற்கு, சுய விருப்பத்திற்கு சென்ற பிரேத குழிகளுக்குள்ளே உலர்ந்து போன எலும்புகளை போன்று கிடந்தார்கள். ஆனால் கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய ஆவி, பரிசுத்த ஆவி, தூய ஆவி அவர்களுக்குள்ளாய் சென்றபோது புது பலனை பெற்றுக்கொண்டார்கள். பெந்தேகோஸ்தே திருநாளிலும் கூட நாம் அறிந்து கொள்ளுகின்ற, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியம், நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்வு எங்கே இருக்கிறது? என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலை என்ன? நான் திரும்ப வேண்டிய காரியம் என்ன என்பதை நாம் திரும்பி பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தூய மனமுடையவர்களாக தூய வாழ்வுக்கு நம்மை எடுத்து செல்லுகிற நம்முடைய வாழ்க்கை, தூயாவினுடைய செயல்பாட்டின் தளமானது ஒரு மனமாக இருக்கிறது. அந்த ஒரு மனதின் சிந்தையை இறைவனோடு நமக்கு தூய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடிகின்றது. அன்புக்குரியவர்களை, தூயாவியராலே ஆட்கொள்ளப்படுகிற போது கடைசியாக நம்முடைய வாழ்விலே கிடைக்கின்ற அனுபவம் என்ன? மகிழ்ச்சியின் அனுபவம், அது சாட்சியின் வாழ்வு. மகிழ்ச்சியின் அனுபவம் அது சாட்சியின் வாழ்வாக இருக்கிறது. அன்பர்களே, நம்முடைய சாட்சியின் வாழ்வு மிக முக்கியமானதாக இருக்கிறது. நாம் மனமாற்றமடைந்து மாற்றுருவாக்கம் பெற்ற மனிதனாய் செயல்படுகிற போது நம்முடைய வாழ்க்கையின் சாட்சிகள் பிறருக்கு பாடமாக அமைகிறது. அவைகள் மூலமாக ஆண்டவருடையதான வார்த்தைகள், ஆண்டவருடையதான நற்செய்தி பிறருக்கு எடுத்து செல்லப்படுகிறது. துரிதமான வாழ்வு, தூயாவியருடைய செயல்பாடுகள் நம்மை சாட்சியின் வாழ்வுக்கு எடுத்து செல்லுகிறது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது அங்கே பரிசுத்த ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட்ட அனுபவத்தை நாம் படிக்க 1:8 நாம் படிக்கின்ற சூழலிலே நம்முடைய வாழ்விலே அங்கே அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை என்னவென்று சொன்னால், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். தூயாவியராலே ஆட்கொள்ளப்படுகின்ற போது நாம் கடைசி பரியந்தமும், ஆண்டவருடைய கடைசி பரியந்தமும் நாம் சாட்சிகளாக
மாற்றப்படுகிறோம். சாட்சியின் வாழ்வுக்குரியவர்களாய் நாம் நம்முடைய வாழ்விலே மாற்றுருவாக்கத்தை பெற்றுக்கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த பெந்தேகோஸ்தே திருநாளிலே நம்முடைய வாழ்விலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் தூய ஆவியராலே ஆட்கொள்ளப்பட்டு மாற்றுருவாக்கத்தை பெற்றிருக்கிறதாம் துணிவுடனே செயல்படுத்தப்பட வேண்டும். தூய வாழ்வுக்குரியவர்களாக நம்முடைய வாழ்க்கை மாற்றுருவாக்கத்திற்கு நேராக நம்மை அமைத்து ஒரு சாட்சியின் தீபங்களாக, சாட்சியின் செயல்பாடுடைய வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை அமைப்பதற்கு நம்மை நாமே ஆயத்தப்படுத்த வேண்டும். இறைவன் தாமே தொடர்ந்து இந்த வார்த்தைகளாலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து கீர்த்தனையிலே 205வது பாடலை நாம் பாடுவோம். கீர்த்தனையில் 205வது பாடல் தீய மனதை மாற்ற வாரும் என்று சொல்லுகின்ற பாடலை நாம் இணைந்து எழுந்து பாடுவோம். ஜெபம் செய்வோமாக. அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலே உம்முடைய வார்த்தைகளை பெந்தேகோஸ்தே திருநாளினுடைய தலையங்கத்தின் அடிப்படையிலே நாங்கள் சிந்திக்கத்தக்கதாகும் புதிய வலிமையின் வாழ்வை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரங்களை ஆற்றல் படுத்தி இருக்கிறேன். நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த பெந்தேகோஸ்தே திருநாளை அனுசரிக்கின்ற போது நாங்கள் மாற்றுருவாக்கம் பெற்றதான தூயாவியராலேயே ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்களாய்
புதிய வாழ்வை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகின்ற நிறைவை கண்டு கொண்டவர்களாய் இந்த புதிய வாழ்வை நாங்கள் துவங்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும். புதுமையின் நிலைகளோடு கூட புதிய பாதைகளை பயணிக்க ஆண்டவர் ஆற்றல் படுத்தும். முழு படைப்புக்கும் தூய ஆவியாக தூய்மையின் ஆவியாக வெளிப்பட்ட ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்களும் கூட உம்மோடு உள்ள உறவிலே பலப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரோடு உள்ள ஒரு மனத்தின் நிலையினை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகின்ற அந்த உறவுக்குள்ளே நாங்கள் நிலை கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு அருள்தார். நாங்கள் கூட உம்மாலே தூய ஆவியாராலே ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகின்ற அனுபவத்திலிருந்து புதிய வாழ்வை பெற்றிருக்கிறோம், புதிய தைரியமுள்ள வாழ்வை அடைந்திருக்கிறோம் என்று சொல்லுகின்ற உறவுக்குள்ளே சீடர்கள் வழியாய் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை நாங்களும் பெற்றுக்கொண்டு புதிய பாதைகளை பயணிப்பதற்கு ஆண்டவர் ஆற்றல் படுத்தும். நாங்கள் துணிவுடனே கூட நாங்கள் மாற்றுருவாக்கம் பெற்ற மனிதர்களாய் செயல்படவும், தூய்மையின் நிலைகளோடு கூட தூய ஆவியராலே மாற்றுருவாக்கம் பெற்ற மனம் திரும்புதலின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட மனிதர்களாக மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியினை தந்த கொடுக்கின்ற அனுபவத்தை கொடுக்கின்ற என்று சொல்லி செபிக்கின்றோம். நெருப்பினாலேயே நாங்கள் அக்னிமயமான சூழல்களிலே ஆட்கொள்ளப்பட்ட புதிய வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட ஐக்கியம், அன்னோனியம், அப்பம் விற்குதலினுடைய அனுபவம், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருந்து புதிய வாழ்வுக்குரியவர்களாய் செயல்பட ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். எங்கள் திருச்சபையை ஆண்டவர் ஆசீர்வதியும். திருச்சபையினுடைய போதகர், சபைக்குழு, இறை மக்கள் அனைவரோடு கூட உம்முடைய கிருபை நிறைவாய் தங்கட்டும் சுவாமி. இக்கால நெருக்கத்தின் சூழல்களிலே வாழுகின்ற சூழல்களிலே எந்த விதமான தீமைகளும் எந்த நிலைகளிலும் அண்டிவிடாதபடிக்கு ஆண்டவர் காத்தருள வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். நாங்கள் தீமைக்கு விலகி புதிய பரிசுத்தமுள்ள வாழ்வை வாழ்வதற்கு தொடர்ந்து கிருபை தந்தரல வேண்டும் என்று சொல்லி செபிக்கின்றோம். தேவையில் இருப்போர் அனைவரோடு தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்தரும்படியாய் செபிக்கின்றவர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள், பிள்ளைகள், பெண்கள் என்று சொல்லப்படுகிற சிறுவர்கள், குழந்தைகள் என்று சொல்லுகிற இந்த நிலையிலே வாழுகின்ற போது எந்த விதமான தீமையின் தாக்கங்களும் அடைந்து கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்தரல வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். இன்று ஊடகங்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுகிற காலச்சூழல்களிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஊடகங்களிலே நல்லவைகளை எடுத்துக்கொள்ளவும் தீமையின் தாக்கத்துக்குள் எங்கள் பிள்ளைகள் விழுந்து விடாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்தரல வேண்டும் என்று சொல்லி செபிக்கின்றோம். நாங்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற போது சாட்சியின் வாழ்வு வாழுகின்றதான உண்மையின் வடிவாளர்களாக வாழ ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று இறைமைந்தர் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவரும் ஆகிய நம்முடைய இரட்சகர் ஆகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தர் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நீங்காத நல்லுறவும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இனிவரும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. என்னாச்சு?